வணக்கம், என் பேர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இந்த வீடியோவில் பிரைம் மினிஸ்டர் வாயா வந்தனா யோஜனா 2020 அதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஏன் இன்றைக்கி பண்ணுறேன்னா, மே 26 இன்றைக்கி தான் வந்து அதை புது ட்ரான்ச் ஆஃப் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2020 ட்ரான்ச் தான் முதல் தடவை இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. இது வந்து அடுத்த 3 ஃபைனான்ஷியல் இயர்ஸ்க்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் பென்ஷன் பிளான். நான் லிங்க்டுனா மார்க்கெட் எந்த விதமான மார்க்கெட் ஃபோர்ஸஸ்க்கும் லிங்க் கிடையாது. ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கோ பாண்ட் மார்க்கெட்டுக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, லிங்க்கும் கிடையாது. நான் பார்ட்டிசிபேட்டிங்னா இந்த பாலிசியை வாங்கினா எல்ஐசி மூலமாக தான் வாங்க முடியும். ஸோ எல்ஐசி மூலமாக இந்த பாலிசியை வாங்கினா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய ப்ராஃபிட்ஸில் நமக்கு பங்கு கிடைக்காது. அதாவது நான் பார்ட்டிசிபேட்டிங், அதாவது இந்த எல்ஐசி பாலிசியில் போனஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த விதமான போனஸும் வராது. இது ஒரு பென்ஷன் பிளான், ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பென்ஷன் பிளான். இந்த பென்ஷன் பிளானில் எப்படின்னா, இது சப்சிடைஸ்ட் பிளான். இது கொஞ்சம் எல்ஐசி வந்து ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை விட ஒரு 1.5% கிட்ட ஜாஸ்தியாகவே இன்ட்ரெஸ்ட் வரும். பட் அந்த கேப்பை வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க எல்ஐசிக்கு. ஸோ அதனால இது சப்சிடைஸ்ட் பிளான் மென்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த புது ஸ்கீம் வந்து இன்னைக்கு, அதாவது மே 26 ஓப்பன் ஆகுது. மார்ச் 31, 2023 வரைக்கும், அதாவது அடுத்த இந்த ஃபைனான்ஷியல் இயர், அடுத்த 2 ஃபைனான்ஷியல் இயர்ஸ்க்கு ஓப்பன் ஆகிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த பென்ஷன் பிளானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கும் மாறுபடும். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயரோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4%, அதாவது 0.62% ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட். எஃபெக்டிவ் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் நான் அந்த டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் வீடியோவில் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற ஃபார்முலா சொன்னேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 0.62னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆனுவலைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் 7.66% எஃபெக்டிவான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டிங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாயில் 7.4% நீங்கள் எடுத்துகிட்டு அது வந்து உங்களுக்கு டிவைடட் பை 12 மந்த்லி பென்ஷனாக கிடைக்கும். ஸோ 10 வருஷத்துக்கு இது வந்து பென்ஷன் பிளான். ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஆன்யூட்டி பிளான் மாதிரி கிடையாது. எல்ஐசியில் நீங்கள் ஆன்யூட்டி அதாவது ஜீவன் சாந்தின்னு நினைக்கிறேன் அந்த பேர், ஆன்யூட்டி பாலிசி வாங்கினீங்கன்னா அது வாழ்க்கைக்கு பென்ஷன், அதாவது வாழ்நாள் பூரா பென்ஷன். உங்களுக்கு தாண்டி உங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது உங்கள் கணவருக்கோ மனைவி இறக்குற வரைக்கும் பென்ஷன் வரும். பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் 2 ஆப்ஷன் நான் சொன்னேன். இது வந்து 10 வருஷத்துக்கு மட்டும்தான். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இதை நம்பி எல்லாத்தையும் இதுலேயே போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பென்ஷன் நின்றுடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்னும் கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் கஷ்டப்படுவீங்க. ஸோ பத்திரம் இது வந்து இந்த பிளான் வந்து உங்களுக்கு பென்ஷன் வேணும்னால் மட்டுமே வாங்குங்க. 2வது, இது மெயின் பென்ஷனாக இருக்க முடியாது. மெயின் பென்ஷன் வந்து ஆன்யூட்டி பாலிசிலேருந்து வாங்குற பென்ஷன் தான் பெட்டர். அந்த மெயின் பேஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா உங்களுக்கு மாதம் வேணும்னா இது பென்ஷன் ஸ்கீம் வாங்க. எக்ஸ்ட்ரா பைசா மாதம் வேணும்னா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா இதில் போடாதீங்க. வேறு எதையாவது ஆர்பிஐ பாண்டுலேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போடுங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லேயும் போடலாம், 7 வருஷத்துக்கு உண்டு. பட் ஆனால் அது வந்து குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அது குமுலேட்டிவ் ஆப்ஷன் கிடையாது. ஸோ குமுலேட்டிவ் ஆப்ஷன் இருக்கிறதுல போட்டிங்கன்னா உங்கள் பணம் வளரும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மந்த்லி பைசா தேவை இல்லைன்னா. நான் நேத்திக் வீடியோவில் சீனியர் சிட்டிசன் உடைய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்லேயும் சொன்னேன், தமிழ்லையும் சொன்னேன், வேணால் போய் பாருங்கள். ஸோ பென்ஷன் வந்து மாதம் வாங்கிக்கலாம், குவார்ட்டர்லி வாங்கிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒருத்தர் வாங்கிக்கலாம், வருஷத்துக்கு ஒருத்தர் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பென்ஷன் வந்து 9,250 ரூபா மட்டும்தான் மாதத்துக்கு வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு குவார்ட்டருக்கு 27,000 ரூபாய், 55,000 ரூபாய் ஆனுவல், 1,11,000 ரூபா இயர்லி, அதெல்லாம் ஓகே. பட் மாதம் பென்ஷன் பார்த்தீங்கன்னா 9,250 ரூபாய் மட்டுமே வரும். இதுக்கு மேக்ஸிமம் பென்ஷன் வாங்குறதுக்கு நீங்கள் 15 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆனால் ரொம்ப முக்கியம், போன வருஷம் இல்லை முன்னாடி இந்த வாயா வந்தனா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, லெட்ஸ் சே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அப்போது இந்த புது ஸ்கீமில் நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வாங்க முடியும். டோட்டல் அமௌண்ட்
இந்த இந்த வாயா வந்தனா பாலிசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது 15 லட்சம் மட்டுமே, எல்லா பாலிசியும் சேர்த்து. அதனால் போன தடவை 15 லட்சம் இப்போ 15 லட்சம் அப்படிலாம் கணக்கு போடக்கூடாது. டோட்டலாக சேர்த்து 15 லட்சம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4%. அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் அவங்க அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் இயர் அதே மாதிரி பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுன்னு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் கொடுத்த காசு திருப்பி உங்கள் கையில் கொடுப்பாங்க. பென்ஷன் மாதம் கொடுப்பாங்க, கொடுத்த காசு கையில் வந்துடும். மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி பாலிசி ஹோல்டர் இறந்து போனால் அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது போட்ட காசு லீகல் ஹேருக்கோ நாமினிக்கோ வரும். லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ அதை நான் அப்புறம் வேணால் பேசுகிறேன், அது ரொம்ப முக்கியம். நல்ல ஐடியா அதுவும் வீடியோக்கு. நடுவில் எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். 2% பெனால்ட்டி கட்டணும். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 2% 1 லட்ச ரூபா பெனால்ட்டியாக கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கிரிட்டிக்கல் டெர்மினல் இல்னஸ்க்கு மட்டுமே, உங்களுக்கோ உங்கள் ஸ்பௌஸுக்கோ அந்த மாதிரி காரணம் காட்டி மட்டுமே எடுக்க முடியும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், தயவு செய்து இதில் பணம் நடுவில் தேவைன்னா இதில் போட்டுறாதீங்க, பென்ஷன் தேவையில்லைன்னா இதில் போட்டுறாதீங்க. ஏதோ நல்ல ஸ்கீமு, பணம் சேஃபாக இருக்கும், ஏதோ வரும் அப்படின்லாம் நினச்சி போட்டுறாதீங்க. பணம் வேணும்னா போடுங்க, பென்ஷன் வேணும்னா தான் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. லோன் வாங்கலாம், பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சொல்லுறதுக்கு அதெல்லாம் வேண்டாம், வாங்க வேண்டாம், தேங்க்யூ. எப்படி வாங்கலாம்? ஆஃப்லைன் ஏஜென்ட்டுக்கு மூலமாக ஃபோன் பண்ணி வாங்கலாம். ஆன்லைன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அந்த ஆன்லைன் இல்லை சர்ச் பண்ணாலும் வரும். ஆன்லைன் அந்த எல்ஐசி ஆன்லைன் போர்ட்டல் வழியாக வாங்கலாம். டேக்ஸ் எப்படி பே பண்ண முடியும்? பென்ஷன், எல்லா பென்ஷனுக்கும் ஒரே டேக்ஸ் ரூல் தான், டாக்ஸபிள் ஆஸ் பர் ஸ்லாப். பாலிசியில் ஒரு ஃப்ரீ லுக்கப் பீரியட் இருக்குது. 15 நாளுக்குள்ளே இல்லை 30, ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 30 நாளுக்குள்ளே, ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா 15 நாளுக்குள்ளே நீங்கள் பாலிசியை ரிட்டர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் திரும்பி கொடுத்துருவாங்க. பட் அதெல்லாம் லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் யோசித்து செய்யுங்க. அவ்வளோ சீக்கிரமாக தான் பாலிசி எல்லாம் வாங்கிடாதீங்க யோசிக்காமல். அப்புறம் திருப்பி ஃப்ரீ லுக்கப் பீரியடு உள்ள கொடுத்தேன், வரல, காசு வரல, ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆகும். ஸோ இது நல்ல ஸ்கீம். ஆனால் 10 வருஷத்துக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது ஒருத்தருக்கு வந்து யார் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா 80 வயசு ஆள் இல்லை 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. 10 வருஷம்லாம் இருக்க மாட்டான் தம்பி, எனக்கு வரத பென்ஷன் வரட்டும் கொஞ்சம் காசு அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதை போய் வாங்கணும், இந்த பைசா லீகல் இருக்குது, பேப்பர் டாக்குமெண்ட் போடணும், அதான் 1008 தலைவலி. அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது நல்ல பாலிசி தான். பட் என்ன புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இது வந்து ஒரு பென்ஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாலிசி. பட் இதையே நம்பிட்டு இருக்க முடியாது. மெயின் இப்போ பாலிசி ஒரு ஆன்னுட்டி பிளான் இல்லை கவர்மெண்ட் பென்ஷன், அதுதான் உங்களுடைய ஃபண்டமெண்டல் கோராக இருக்கணும். இது தேவையானா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பென்ஷனே தவிர இது பண க்ரோத்துக்கு இந்த பென்ஷன் பிளான் சரிப்பட்டு வராது. நன்றி, வணக்கம்.